வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடையில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளும் தான் பார்க்க போகிறோம். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எந்த மாதிரி அமைப்புலலாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. அதில் வடமொழி எழுத்து ஷா இருக்குது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்துவதில்லை, அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் அதில் இல்லை அப்படின்னு இருக்காங்க. எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடு இல்லை. ஏக்கும் ஓக்கும் குரில் நெடில் வேறுபாடு அதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவம் பெற்றதற்கு ரீசன் மெயினாக பார்த்தீங்கன்னா அச்சுக்கலை வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தல பாருங்கள், வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமைய தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக பழமையான தமிழ் எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துக்கள். அடுத்தல இங்கே ஒரு தெரிந்து கொள்ளும் இருக்குது பாருங்கள். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிந்திருக்கும். ஆமாம், என்ன எழுத்துக்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அரிச்சனூர் கல்வெட்டு இதற்கு ஒரு சான்றாகும். இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்களும் வட்ட எழுத்துக்களும் கலந்து எழுதப்படும். அப்போது அந்த காலத்தில் என்ன எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா தமிழ் எழுத்துக்களும் வட்ட எழுத்துக்களும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.